பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டெலின்ஸ் மூலியமாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குற உங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வேத புஸ்தகத்தில் யோப் என்ற புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். ஜோப் சாப்டர் 1 verse 10. கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்கிறது? கர்த்தர் யோபின் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தார். ஆமேன். என் கண்பார்களே, யோபுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது கர்த்தர் யோபு என்ன பண்ணாரா? அவன் செய்கிற கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தார். யோபுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள காரணம் என்ன? யோபு தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான், தேவனுக்கு உத்தமனாக இருந்தான், பொல்லாப்புக்கு விலகிற மனுஷனாக இருந்தான். யோபு தேவனுடைய பார்வையில் பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கா. அதனால தான் யோபின் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இதை பார்த்து கொண்டிருக்க என் அன்பான சகோதர சகோதரி, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை கலங்கி கொண்டிருக்கீங்களா? நான் எதை செய்தாலும் தோல்வி அடைகிறேன், என் வாழ்க்கையில் அவமானம், என் வாழ்க்கையில் நின்று நான் எதை செய்தாலும் ஒரு ஆசீர்வாதத்தை காண முடியல கலங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஏசப்பாவோட வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. வேதத்தில் எப்படி யோபு கர்த்தருக்கு பயந்திருந்தாரோ, யோபு கர்த்தருக்கு உத்தமனாக இருந்தா, பொல்லாப்புக்கு விலகுறானா, யோபு தேவனுக்கு முன்பாக நீதிமானா இருந்தா, யோபு தன் வாழ்க்கையில் கர்த்தருக்கு இடம் கொடுத்ததினால, யோபு கர்த்தருக்கு பயந்தனால அநேக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை உண்மை இல்லையா, தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லையா, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்த நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கீங்களா? இன்றைக்கு யோபை போல உங்கள் வாழ்க்கையை ஏசப்பா கரத்தில் ஒப்பு கொடுங்க. யோபு எப்படி கர்த்தருக்கு பயந்திருந்தாரோ, உத்தமனாக இருந்தாரோ, நீதிமானாக இருந்தாரோ, பொல்லாப்புக்கு விலகிற மனுஷனாக வாழ்ந்தது போல உங்கள் வாழ்க்கையை ஏசப்பாவுடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாக யோபை ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிற இடத்துல ஏசப்பாவுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த நாளில் கூடப்பா நீங்கள் வாக்கு கொடுத்தீரப்பா, உன் கைகளின் கிரியை நான் ஆசீர்வதிப்பேன். யாரெல்லாம் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லைன்று கலங்கி கொண்டு இருக்கிறாங்களாப்பா, இந்த ஆசீர்வாதத்தை பெறாதபடி அவங்க வாழ்க்கை இருக்கிற உமக்கு பிரியமில்லாத காரியம், உண்மை துக்கப்படுத்துகிற வேதனைப்படுத்துகிற காரியங்களை இந்த நாள் எல்லாவற்றையும் விடுதலை ஆக்குங்க. யோபு எப்படி உமக்கு முன்பாக உத்தமனாக இருந்தால், தேவனுக்கு பயந்திருந்தாலப்பா, சன்மார்க்கனாக இருந்தாரோ ஏசப்பா, பொல்லாப்புக்கு விழுகிற மனுஷனாக இருந்ததால் கர்த்தர் யோபின் கையின் பிரயாசங்களை ஆசீர்வாதம் இதே அனுபவத்தப்பா என் ஜனங்கள் கொடுப்பீராகப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும். ஒவ்வொரு வாழ்க்கையில் செய்கிற எல்லா கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கைக்கு எல்லா குறைகளை நீக்கி ஏசப்பா நீங்கள் ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ, வார்த்தையான தேவனுடைய வார்த்தை அனுப்பியப்பா என் ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதித்ததுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.